வரப்போகிற நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு இஸ் கோயிங் டு பி அ பிக் வாய்ஸ், அ பிக் கிஃப்ட் தட் வி ஹவ் காட். ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல, அவர் பிட்ஸ் பிலானி போய் என்ஜினியரிங் எல்லாம் படித்தா. அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ, ஜொமேட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இவர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஹி குட் ஹவ் பின் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர். ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டிரெக்ஷன் வேணால் எழுதலாம். இப்போ நம்ம ஒரு நரேஷன் கேட்டு மச்சா நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா? பண்ணலாமே. ஆனால் அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி வேற எங்கேயோ போயிடுவார். அப்போ படம் திரும்ப மாறிடும். மச்சான் இல்லை அது ஓகே, சரி இப்போ எப்படி நம்ம முதல்ல நமக்கு பிடிச்சோமே அந்த வருஷனுக்கு எப்படி திருப்பி கூட்டிட்டு வர படத்தை, மச்சான் இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம். அப்படியா? ஓகே மச்சான். ஆனால் அதில் கூட இன்னொரு டேர்ன் இருக்கும், வேற எங்கேயாவது போயிடும். இதுதான் நாங்கள் 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்பில் நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னா லெஸ் தென் 5 hours இருக்கவே இருக்காது.